திரு மேதகு அவர்களை பாத்தீங்கன்னா டிவிகே மேடையில அங்க இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒரு கொலைகாரன் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி பேசுறாரு. அவங்களுக்கு என்னமா புரிதல் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு? நீங்க அதை பாத்தீங்கல்ல, அந்த காட்சியை பாத்தீங்கல்ல, அடிப்படை அறிவு ஏதாவது இருக்கா? நாம் தமிழர் தானே படத்தை பயன்படுத்துறது. அப்ப இவங்க போய் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் சீமானை பார்க்குற மாதிரி இருக்கு, அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் சீமானை சொல்ற மாதிரியே இருக்கு. சீமானை நினைச்சுதான் பேசியிருப்பானுங்க. இப்போ இவங்களுடைய ஒரு அடிமடியிலே கை வைக்கக்கூடிய வகையில தலைவரான மேதகு அவர்களை தொட்டுட்டாங்க அப்படின்னும் போது இனிமேல் அரசியல் சூடு பிடிக்கா? இல்ல, இது யார் வேணா பேசிருக்கோம். சரி, ரைட், நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு மாவட்ட நிர்வாகிப்பா எவனோ ஒருத்தன் பேசிட்டான் மேடையில அப்படின்னு சொன்னாலும் கூட எந்நேரம் ரியாக்ஷன் வந்திருக்கணுமா இல்லையா கட்சியில இருந்து? சீமான் பெருவாரியான வாக்குகள் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து இந்த இளைஞர்கள் வாக்கு அப்படியே நிக்குது, போகல, மாறல, சீமான் கிட்டே அப்படியே நிக்குது. ஆமா, மாறிதான் தெரிஞ்சிருக்கும்ல. என்ன நீங்க காட்டுவீங்கல்ல, துண்டு போட்டு காட்டிட மாட்டாங்களா? இவங்க எல்லாம் டிவிக்கு வர ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. அதனாலதான் சொல்றேன், இந்த முறை வாங்குற அடி, விஜய் வாங்குற அடி, சீமான் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்றேங்க. ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி இனி எவனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்களுக்கு எவனுக்கும் கட்சி தொடங்கணுன்ற ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன வார்த்தையாரு சீமான் சொன்னது. இப்ப நம்ம இப்படி சொல்லணும், இந்த விஜய் வாங்குற அடி இனி தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது, அப்படி இருக்கணும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திரு மேதகு அவர்களை பாத்தீங்கன்னா டிவிகே மேடையில அங்க இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒரு கொலைகாரன் சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி பேசுறாரு. அவங்களுக்கு என்னமா புரிதல் இருக்கு, என்ன கொள்கை இருக்கு? நீங்க அதை பாத்தீங்கல்ல, அந்த காட்சியை பாத்தீங்கல்ல, அடிப்படை அறிவு ஏதாவது இருக்கா? இவங்க என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, இவனுக்கு கண்ணு முன்னாடி எப்பெல்லாம் அவர் மேதகு, அதான் அவரை பார்க்கும் போதெல்லாம் என்ன பேரை சொன்னா இங்கதான் நம்ம சேனலுக்கு பிரச்சனை பண்றாங்களே, அப்படி நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் அவர் படத்தை பார்க்கும்போது சீமானை பார்க்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு. பிரச்சனையே அதான். இப்போ அவங்கெல்லாம் மனநோயாளிக்கு தானே டிவிக்கில் இருக்கணும். அவரை பார்க்கும் போதெல்லாம் சீமானை பார்க்குற மாதிரி இருக்கு, அவங்க முகம் வருது. இப்போ என்ன நினச்சி பேசியிருப்பானு கேட்டால் சீமான் நினச்சி பேசியிருப்பாங்க முகத்தை பார்க்கும்போது. ஏன்னா இவர் தானே நாம் தமிழர் தானே அந்த படத்தை பயன்படுத்துறது. அப்போ இவங்க போய் அந்த படத்தை பார்க்கும் போதெல்லாம் சீமானை பார்க்குற மாதிரியே இருக்கு, அந்த பேரை சொல்லும் போதெல்லாம் சீமானை சொல்ற மாதிரியே இருக்கு. சீமானை நினச்சி தான் பேசியிருப்பானுங்க. ஏன்னா அவன் தலைவன் அப்படிதானே இருக்கிறான், களத்துல இல்லைன்றான், பைத்தியம் மட்டும் பேசுறானுங்க. இப்ப அவங்க என்னன்னு புரிஞ்சுச்சுங்களா? அவங்களுக்கு ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கொள்கையும் கிடையாது. மேடையில போய் என்ன வளர வேண்டியது இப்ப மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் சில பேர் பேசியிருக்காங்க. சரி, இதுவரைக்கும் தமிழக அரசியலே யாருமே மேதகு அவர்களை குறிப்பிட்டு அரசியல் பாதையை எதுவுமே யாருமே பேசுனதில்லை. பிஜேபியில நல்லா புரிஞ்சுங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், அரசியல் கட்சி தொடங்கின பிறகு வாழ்த்து சொன்னவங்களை லிஸ்ட் எடுங்க. அதுல யாரு இருக்காங்க பாருங்க. இலங்கை மஹிந்த ராஜபக்சோட அவன் மகன் இவனுக்கு வார்த்தை சொன்ன இருக்கா இல்லையா? அதான் இவன் பார்த்தீங்கன்னா நன்றி சொன்ன கதைலாம் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? இவனுடைய எண்ணமே அவ்வளோதான். இவன் எந்த இடத்துல நிற்கல. ஏதாவது ஒரு கொள்கை இருக்கா இவனுக்கு? எந்த கொள்கையும் கிடையாது. பின்னணியில் அவங்களோட தலையீடுன்னு சொல்றீங்க. ஆமா, இப்போ கட்சி தொடங்கும் போதுமா எவ்வளோ பேர் கட்சி தொடங்கினாமா? இன்னும் தமிழ்நாட்டில் கட்சி தொடங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? விஜய் கட்சி தொடங்கும் போது எப்படிமா அவன் நன்றி சொல்ல கேட்டால் ரசிகர்னுவான். இது அப்படி வந்துடுவானுங்க. அவர் விஜயோட நான் ரசிகன், என் ரஜினிக்கு தான் அறிவிச்சிருக்கிறாரு. அரசியல் பயணம், என்னுடைய பயணம் தொடங்கணும்னு கூட சொன்னாரு. அப்போ ஏதாவது வாழ்த்து தெரிவிச்சாங்களா? இல்ல. எதுக்காக ராஜபக்ஷ பையன் இவனுக்கு வாழ்த்து சொல்லணும், கண்டிப்பா விஜய்க்கு வாழ்த்து சொல்லணும்? அப்பவே தெரியலையா இவன் யாருன்றது? இவனை இவன் ஒரு நாசகர சக்தி இவன், சரிங்களா? அதனால எந்த இடத்துல நிற்க மாட்டான். திராவிடம்னா திராவிடம் நிற்கணும், தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் நிற்கணும். அன்னைக்கு சொன்ன சீமான் சொன்ன வார்த்தை அப்படியே நிற்குது, அப்படியே நிற்குதா? இவன் எந்த பக்கம் நிற்கல. இது நீ நடுவில் சொன்ன, நீ ஒன்று இந்த பக்கம் நில்லு இல்லை அந்த பக்கம் நில்லு. இவன் எந்த பக்கமும் நிற்கல, இவன் நடுவில் நிற்கல. எங்கேயோ வானத்தில் தாவிட்டு இருக்கான், குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்கிறான். அதனால இவனுக்கு என்ன கொள்கை இருக்கு, என்ன இவனுக்கு லட்சியம் இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு? ஏன் இவன் பேச மாட்டான்? அவனை கூப்பிட்டு கேளுங்க, அந்த தற்கூரிய எதுக்குடா பேசணும் கேளுங்க. நான் அவரை சொல்ல சீமானை சொன்னேன்னுவான். ஏன்னா சீமான் தான் அந்த பேரை சொன்னாலே, நீங்க வேணா பீப் போட்டுங்க, பிரபாகரன்ற பேரை சொன்னாலே அவனுக்கு சீமான் தான் நினைவுக்கு வருது இவனுக்கு. அதனால அவன் வேற என்ன பண்ண முடியும்?
உண்மையாக அதுதான். அதை மைண்டில் வச்சுட்டே பேசுகிறான். அங்கே வந்து நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவேல் அப்படின்னு பாருங்க, எடு அவனுக்கு மைக்கை பிடிச்ச உடனே அவனுக்கு வேற அதெல்லாம் நினைப்பு வருது. அது மாதிரி சீமான் கழுவி ஊற்றுறது இவங்களுக்கு ஞாபகம் வருது. மைக்கை பிடிச்ச உடனே இது விஜய் என்ன கழுவி ஊற்றினாரோ அது ஞாபகத்துக்கு வருது. அந்த வடிவேல் சிலுப்புற மாதிரி தலையை இது பண்ணுற மாதிரி மைக்கு பிடி கேட்டால் நமக்கு வேற கருமம் அதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி சீமான் முகம் ஞாபகம் வந்த உடனே எனக்கு கேட்டால் வந்து அங்கே வாயில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன்ற வார்த்தை வருது. பிரபாகரனும் சீமானும் ஒன்று அவங்களுக்கு. அதை வச்சுதான் அந்த விமர்சனம் பண்றது. இன்னொன்று மத கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில இஸ்லாமிய மதத்தை வைத்தும் பேசுகிறார்கள் சார். இல்லைம்மா, இவங்களுக்கு அடிப்படையில என்ன பிரச்சனை? அடிப்படையில இவங்களுக்கு ஒரு அடையாளமே இல்லை. இந்த படம் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க, இந்த இடத்துல பொதுவாக பேசுவோமா நம்ம யாரு பக்கம் இல்லாமல் பிரணவ மந்திரம், ஓம்ன்றது பிரணவ மந்திரம், சரியா? அந்த கெட்ட ரோபோ வச்சிருக்காங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு நாசகரமான ஒரு சக்திக்கு வந்து நீங்க என்ன பேர் வைக்கிறீங்க? ஓம்னு வைக்கிறீங்க. கேட்டா ஓ எம்னு சொல்லிட்டு நீங்க வைக்கிறாங்க. ரொம்ப புத்திசாலி நினைப்புனீங்க. நான் ஓம்னு வைக்கிறதுனா நீங்க குறியீடு வைக்கிறீங்க. அடிப்படை சிக்கலங்க தான் ஆரம்பிக்குது இந்த படத்துக்கு. சரி வைக்கிறீங்க. இப்போ நான் கேட்குறேன், நம்ம நோக்கம் நமக்கு அது கிடையாது. அல்லேலூயான்னு வைப்பீங்களா? அது வச்சாலும் தப்பு தானே. ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் வந்து இன்ஷா அல்லான்னு வைப்பீங்களா? இன்ஷா அல்லான்னு வைக்க மாட்டீங்க. இப்போ புரியுதுங்களா? எந்த மதமாக இருந்தாலும் ஒரு சமூகம் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைன்னா வேற, எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லைன்னா வேற. ஆனால் வந்து இப்போ எனக்கு இறை நம்பிக்கைன்னா எனக்கு இறை நம்பிக்கை இல்லை நான் போய் இன்னும் தவிர நம்பிக்கை உள்ளவங்ககிட்ட போய் நான் தர்க்கம் பண்ணக்கூடாது. நீ முட்டாள்னு சொல்லக்கூடாது. அது அவன் நம்பிக்கை, அவன் ஏற்றுக்கிறான். அதை போய் நான் வந்து அவனுடைய எண்ணத்தை போய் நான் வந்து கலைக்க முடியாது. எனக்கு அந்த உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. எனக்கு நானே வந்து என்னை சரி பண்ணிக்க முடியும். என்ன சொல்லிக்கிட்டா இல்லை இது கிடையாது, இது வெறும் கல் தான். அவன் நினைக்கிறான் அதை சாமின்னு நினைக்கிறான். வணங்கிட்டு போன உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ நீ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓம்ன்ற வார்த்தையை நீ வந்து இழிவுபடுத்தினா தப்பு தானம்மா. யார் பண்ணாலும் தப்பு இல்லைம்மா. நம்ம இதை சொன்னால் உடனே சங்கின்னு ஒண்ணுங்க, யார் என்னன்னு சொல்லிட்டோம். இன்னொருத்தர் நம்பிக்கையை மதிக்கிறது பகுத்தறிவு. இதை பெரியார் வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படிதான் நினைக்கிறான். பகுத்தறிவுனா பெரியார் தான் சொல்ற. பெரியார் சொல்றதுக்கு முன்னாடி பகுத்தறிவு இருக்கு. பெரியார் பிறக்கிறதுக்கு முன்னாடி பகுத்தறிவு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் அந்த மேடையில பேசினது காரணமே பெரியார் தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இவனுக்கு என்ன கொள்கை இருக்கு? நான் கேட்கிறேன், பெரியார் பின்பற்றா ஏன் சாய்பாபா கோயில் கட்டுறாங்க? சாய்பாபா ஒரு மனிதரா வாழ்ந்தவர் தானே. சாய்பாபா ஒரு மனிதரா வாழ்ந்தவர். அவர் என்ன வேணாலும் இருக்கட்டும், பின்புல இருக்கட்டும், சரிங்களா? ஆனால் வந்து கொரட்டூர்ல ஒரு கோயில் கட்டுறது யாரு? சாய்பாபா கோயில் விஜய் தான். டாக்குமெண்ட் கூட காட்டுறேன் வேணா. அந்த லேண்ட் அடிப்படையில் அந்த லேண்ட்லேருந்து விஜய் பேரில் தான் இருக்குது. அந்த கட்டிடம் கட்டுறதுக்கு யார் அந்த சோத்தை போய் கட்டாலும் சொல்லுவோம். அந்த கோயில் சோத்தை கட்டால இது வந்து அவங்க அம்மா அடிக்கடி போயிட்டு தான் வராங்க அந்த கோயிலுக்கு. இதே கொரட்டூரில் இங்கே பக்கத்தில் தானே ஒரு 5 கிலோமீட்டர் தான் எனக்கு இங்கேருந்து 10 கிலோமீட்டர் இருக்குமா இங்கேருந்து. ஸோ இதுதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நமக்கு நோக்காது கிடையாது. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்கள நம்ம புண்படுத்தக்கூடாது. இதில் மைனாரிட்டி மெஜாரிட்டின்றதை நம்ம பேசக்கூடாது. அது வந்து சட்டப்பூர்வமாக இருக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இழுத்தும் பழித்தும் பேசுறதுக்கு என்ன மைனாரிட்டி மெஜாரிட்டி? கண்டிப்பா சார். சரிங்களா? எல்லாருமே வந்து இப்போ என்னதான் கூட்டணி கட்சிக்காக பல கட்சிகள் பிரிந்திருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு தலைவரை, அதாவது ஒரு தமிழ் மக்களுக்காக ஈழ மக்களுக்காக போராடிய ஒரு தலைவரை அப்படின்றத யாருமே இதுவரை இழிவுபடுத்தியதில்லை. அதை இப்ப டிவிக்கு செய்துனா நாம் தமிழ் சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே வந்து இங்க பல போராட்டங்கள் நடந்தது. விஜயோட பங்களிப்பு என்னன்றது நமக்கு நல்லா தெரியும், சரிங்களா? விஜய் அரசியலில் வந்து நம்ம கால் ஊன முடியுமான்னு ஒரு யோசனை வந்த பிறகு தான் இவர் வந்து இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்கிறது. எப்படி இந்த அனிதாவோட அனிதா மரணத்தில் வந்து அங்கே போகிறது, தூத்துக்குடி சம்பவத்துக்கு போகிறது, அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி சம்பவம், இப்படி அரசியலில் நம்ம வந்து பயணிக்கிறோன்ற அந்த எண்ணம் வரும்போது, அந்த ஆசை அரசியல் ஆசை வரும்போது தான் இந்த பயணம் எடுத்தார். அதுக்கு பிறகு தான் இந்த மாணவர்களுக்கு அந்த விருது வழங்குவதெல்லாம் அதுக்கு பிறகு தான். இன்றைக்கி கூட வெளிச்சமாக அவர் எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணாருன்னு தெரியாது நமக்கு. இதெல்லாம் அரசியல் ஆசை வந்த பிறகு செய்யுது. இந்த அரசியல் ஆசையே இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது ஸ்க்ரீன்லேயே கிடையாது. அப்போ இவருக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இங்கே வந்து தெளிந்த கொள்கையெல்லாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறீங்களா திராவிடத்தை ஆதரிக்கிறீங்களா? இல்லை வலதுசாரியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்ப்பரசை மட்டுமே நீங்கள் முன்னெடுக்கிறீங்களா? அதையா சொல்லணும்ல. எங்கேயாவது ஒரு வார்த்தை வலதுசாரினா நான் சொல்கிறது RSS எங்கேயாவது ஒரு இப்போ இந்த கண்டிச்சு சொல்லுங்க. இப்போ மத்திய அரசு சென்சார் போர்டில் வந்து வச்சு ஆட்டம் போடுது, ஒரு கண்டிச்சு ஒரு அறிக்கையோட சொல்லுங்க. அதுக்கும் காரணம் திமுக தானே. யாரு இப்போ புரியுதம்மா? இதுதாம்மா தற்கொலை. எனக்கு தெரிஞ்சு இவங்க தற்கொலை தரத்தோட உச்சமே என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியுமா, எனக்கு தெரியும்.
இதே இங்கே சென்சார் போர்டில் எவ்வளோ மெம்பர் இருக்கிறாங்க, அதில் யாரெல்லாம்ன்றது என் நண்பர்களே இருக்கிறாங்க. என்னால் வெளியே சொல்ல முடியல, உண்மை என்னால் வெளியே சொல்ல முடியல. என் நண்பர்களே இருக்க, நம்ம நெருங்கி பழகிறோமா, ஒன்றா சாப்பிட்றோம், நம்ம ஹோட்டல் போகிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், எல்லாம் பண்ணுறோம். அப்போ நான் எப்படி அடையாளப்படுத்த முடியும்? ஆனால் சொல்ல முடியும் என்னால். என்னன்னு கேட்டால் சென்சார் போர்டில் இருக்கிறவங்க ரைட் விங் ஆதரவாளர்கள் தான் என்னால் சொல்ல முடியும். பிஜேபி ஆதரவாளர்களே என்னால் சொல்ல முடியும். ஆனால் தனிநபர்களை எப்படி நான் சொல்ல முடியும், பேர் சொல்லி சொல்ல முடியும்? அது பழகினத்துக்கு துரோகம் இல்லையா? அதனால நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற மெஜாரிட்டி பீப்புளில் இருக்கிற 100% வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆதரவாளர் தான். இப்போ நேற்று வரைக்கும் எஸ் சேகர் இருந்தார், அவர் கட்சியில் தூக்கி போட்டாங்க. அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறவங்க பல பேர் எல்லாருமே சொல்கிறேன். ஆர்கே சுரேஷ் யார்? அவர் ரைட் விங் சார்ந்தவர் தான், இல்லைன்னு வேணால் சொல்லலாம். தேவர் சிலை வந்து மாலை போட போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து யாருக்கு முத்தம் கொடுத்தாரு? அண்ணாமலை இழுத்து வச்சு முத்தம் கொடுத்தாரா இல்லையா? அண்ணாமலையே அரண்டு போயிட்டாரு. ஆர்கே சுரேஷ் கொடுத்த முத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடிக்காத குறை தான் கண்ணத்தை. அப்போ எப்படி இன்னைக்கு எப்படி அவர் அந்த பதவியில் இருக்கிறாரு, சென்சார் போர்டு பதவியில் இருக்கிறாரு? சொல்லுங்க. சென்சார் போர்டில் வந்து மெம்பராக இருக்கும் பெரிய தகுதியெலாம் இல்லைம்மா. சினிமா கொடுத்த ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கிறவங்கள அவங்க போடுறாங்க. சில பேர் இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க, ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிறாங்க. படம் பார்க்க தெரிஞ்சாலே நாலேஜ் நினச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் கூட நாளைக்கு வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் சினிமா எத்தனை சினிமா பார்த்துருக்கீங்க ஒரு லிஸ்ட்டு போடுங்க. என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்னு கேட்டால், சார் நான் இது வரைக்கும் ஒரு 300 சினிமா பார்த்துருக்கேன் சார், நான் எனக்கு சென்சார் போர்டு மெம்பர்னா கொடுத்துருவாங்க. என்ன பிஜேபி ஆதரவாளர் இருக்கணும், அவ்வளோதான். மகளிர் பொறுப்பு பெண்களும் ஆண்களும் சொல்கிறேன் நான். பிஜேபி கட்சியில் இருக்கிறவங்களும் ரைட் விங்கை சார்ந்தவங்க தான் சென்சார் போர்டில் இன்றைக்கி இருக்கிறாங்க. இது வந்து இவங்க எடுக்கிற முடியும் இல்லைம்மா. இன்னும் கூட நான் சொல்கிறேன், காங்கிரஸ் பீரியட்லேயே இதான் நடந்திருக்கு. உடனே வந்து காங்கிரஸில் இருக்கவங்களாம் வந்து அப்பா நான் எங்கள் பீரியட்லாம் நியாயம் அப்படிலாம் கிடையாது. காங்கிரஸ் பீரியட்லையும் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க தான் அங்கே வருவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரும்பாலான பதவிகளில் வந்து இது இயல்பு தானே, காலங்காலமாக நடக்கிறது தானே, எல்லா கட்சியும் பண்ணுறது தானே. கண்டிப்பாக சார், இல்லையா? இப்போ நான் கேட்குறேன் வந்து டிஎம்கே எடுத்துங்க. டிஎம்கேல வந்து லியோனிக்கு ஒரு பதவி கொடுத்துருக்குறாங்க, வாகை சந்திரசேகர் ஒரு பதவி கொடுத்துருக்காங்க, நாசருக்கு ஒரு பதவி. இவங்கெல்லாம் அப்படி நேரடியாக இல்லைனாலும் கூட ஒரு என்ன சொல்ற ஒரு சார்பு நிலையில் இருக்கிறவங்க. நேரடியாக வந்து கட்சி பதவியில் கிடையாதுங்க, ஆனால் வந்து திமுக வந்து ஆதரவாளராக இருப்பாங்க. எப்படி காலகாலமாக நடக்கிறது தான். நான் ஏதோ குறிப்பிட்டு ஏதோ நான் வந்து ரைட் விங்கை மட்டும் சொல்கிறது கிடையாது. கண்டிப்பாக சார், லெஃப்ட் விங்காக அது திமுக தரப்பு. இது நாளைக்கு ஆட்சி மாற்றமே, குறிப்பிட்ட பதவிகள்லாம் அந்த அதிமுக வருதுன்னு வச்சு ஆட்சிக்கு அவங்களுடைய நபர்கள் வந்து அங்கே வருவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான் இது. கண்டிப்பா சார். சார் இப்போ ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க இவங்க கொள்கை ரீதியா உறுதியா இல்ல, அரசியல்ல இவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்றதை மையப்படுத்தி தான் தன்னுடைய கருத்தியல் புரட்சியை செஞ்சுட்டு இருக்காங்க. அரசியல் அறிவு நேரடியா சொல்லுங்க. அரசியல் அறிவு இல்லை, முட்டாள் பசங்க தற்குறி பசங்களா இருக்கிறாங்கன்றது தான் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் நிலைப்பாடு அப்படிதான். நேரடியா வேணா சிலது வந்து காட்டமா சில நேரங்கள்ல சொல்லலாம், சில நேரங்கள் பேசலாம். இவங்கெல்லாம் தற்குறிகன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து இவங்களுடைய ஒரு அடிமடியிலே கை வைக்கக்கூடிய வகையில தலைவரான மேதகு அவர்களை தொட்டுட்டாங்க அப்படின்னும் போது இனிமேல் அரசியல் சூடு பிடிக்கல. இல்ல இது வந்து யார் வேணா பேசிருட்டோம். சரி ரைட், நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு மாவட்ட நிர்வாகிப்பா எவனோ ஒருத்தன் பேசிதான் மேடையில அப்படின்னு சொன்னால் கூட எந்நேரம் ரியாக்ஷன் வந்திருக்கணுமா இல்லையா கட்சியில இருந்து? அவன் தலைவர் எங்கன்னா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு தப்பு இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும்? எங்கேயோ இருந்து ஒரு மூலையில இருந்து தலைவர் எங்கன்னா இருந்துட்டு போட்டாங்க, கட்சி நிர்வாகம் நடக்குதா இல்லையா? அப்போ உடனே நீங்க என்ன செய்யணும்? அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து எங்களுடைய வந்து எங்கள் அரசியலுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, இல்லை வந்து தலைமையை கலந்தாலோசிக்காம ஒரு இஷ்டத்துக்கு வாயில் வந்தபடி பேசுகிறாரு சொல்லி உடனே செஞ்சிடணுமா? முந்தா நாள் ரஜினியை தொட்டாங்க. என்னன்னாக்கா வந்து ரஜினியோட ரசிகர்லாம் வந்து வாயில் வந்து எப்படி பேசினாங்க, அவனுக்கு படம் பார்க்கலாம் கூட பரவாயில்ல அப்படி இப்படி சொன்னானுங்க. சரிங்களா? ரஜினியோட ரசிகரில் வந்து கேவலமாக பேசினாங்க, ரஜினியை பேசினாங்க. இப்போ எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு கேட்டால் வந்து எங்கே கை வைக்க, அதான் சொன்ன தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி கை வைக்கிறானுங்க. இங்கே தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகம் முழுவதும் இவங்களுக்கு இருக்கிற ஆதரவு போயிடும். நீங்கள் யாரை தொட்டிருக்கீங்க நல்லா தெரியும். 36 நாடுகளை எதிர்த்து நின்றவர் வந்து ஒரு மாவீரனை நீங்கள் தொடர்றீங்கன்னு சொன்னால் இவங்க என்ன செய்யறது? இவங்க வந்து தன்னைத்தானே வந்து தீயிட்டு கொளுத்திக்கிற மாதிரி தான் இது. அடிப்படை அறிவு வேணும் கொஞ்சமாச்சும். யாரை விமர்சிக்கணும்னு ஒரு விவசாயம் இருக்குதா இவங்களுக்கு? ஆனா விஜய் நாகப்பட்டினம் சென்றப்ப அந்த ஈழ மக்களுக்கான போராட்டத்துல அதனால சொல்றேன், இவங்க கிட்ட இலக்கு இல்லைன்றேன். இப்போ விஜய் இப்போ தலைமைக்கு என்ன வந்து இலக்கு இருக்கு? அப்போதானே இவங்களுக்கு தொண்டர் அடுத்தது வந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு அடுத்த நிலை உள்ளவங்களுக்கு இருக்கும். தலைமைக்கே அந்த இது கிடையாது, அந்த இலக்கு கிடையாது. போகிற இடத்துலாம் பேசிக்க வேண்டியது தான். இந்த திடீர்னு தானே இப்போ கொள்கை தலைவராக வந்து எம்ஜிஆர் எடுத்துட்டாங்க.
அண்ணாவை எடுத்துட்டாங்க. சொல்லிருக்காரு சார், கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு, வெளியில வந்து அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இப்ப என்ன சரி, வீடியோ வைரல் ஆகுதான் இருக்கட்டும், தலைவன் வந்து சிபிஐ கூட போயிருக்கட்டுமே, அடுத்த கட்ட நிர்வாகம் இங்க இருக்குல்ல, பொது செயலாளர் இருக்காரு, இருக்கணும்ல, அடுத்த கட்ட இதுக்கு எதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது மாதிரி இல்லையே. அதனால நான் பெரும்பாலும் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஒரு விடுதலை பருவம் உள்ள பிள்ளைகள் மட்டும் தான் பேசுகிறானுங்க. அதில் இருக்க ஒரு 40 வயசு 50 வயசு அப்படி தான் பேசுகிறானுங்க. அது என்னத்தில் அந்த கட்சியில் போய் சேர்ந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அறிவாளியாக இருக்கிறவங்க கூட அந்த கட்சியில் போய் சேர்ந்த உடனே தற்கொலை பேசுறது பார்க்குறோம். இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பெரிய அறிவாளி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அது என்னமோ தெரியல, அங்கே போய் அந்த கட்சியில் போய் சேர்ந்த உடனே தற்கொலை ஆகிடும். சார், இப்போ தந்தி டிவியில் நடந்த, அதாவது நாம் தமிழர் 2026 சாதிக்குமா சறுக்குமான்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தாங்க. அதுல கூட டிவிக்கே சேர்ந்த ஒரு இஸ்லாமிய நண்பர் பேசுறாரு, சுடுகாட்டுக்கு அலங்கார விளக்கா, 14 வருஷமா 15 வருஷமா ஜெயிக்காத உங்களுக்கு எதுக்கு சாதிக்குமா சறுக்குமா, நிச்சயமா சறுக்கு தான் போறீங்கன்னு ஒரு, அதாவது அந்த அடைமொழி கூட ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அறிவார்ந்த பேச்சுக்கள் ஒன்று இருக்குமா, தலைமையை குஷிப்படுத்தணும்னு பேச்சு இருக்கு. சில பேர் அப்படி பண்ணுவான். அறிவார்ந்த பேசுறது வந்து உள்ளபடியே வந்து மக்கள் எல்லாரும் நம்ம பேசுறதை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் கேட்குறேன்னு, நீங்கள் நேற்று தான் ஆரம்பிச்சு வந்தீங்க, இப்போ நீங்கள் என்ன, உங்களுக்கு அரசியல் என்ன பலம் இருக்கு? நீங்கள் அன்ப்ரூவ்டு, நீங்கள் இன்னும் நிரூபிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமயமான தமிழ்நாட்டை உருவாக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? எதை பொருளாதாரம் குறித்தோ அல்லது வந்து மக்கள் பிரச்சனையில உங்களுடைய பார்வை என்ன இருக்கு? எதுவுமே கிடையாது. இல்லை, இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்றது உங்கள் தலைவருக்கு தெரியாது. 6 மணிக்கு மேலே மறுநாள் காலையில் எழுப்பி சொன்னாதான் உண்டு இதெல்லாம் நடந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி தலைமையில் இருந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மேடையில் வந்து, அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கேட்டால் தலைமையை குஷிப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறாரு. ஏன்னா எதை வச்சு நான் பார்க்குறேன்னா, அந்த இப்போ பொறுப்புகள் போடுறாங்கல்ல, பல பேரை பொறுப்புகள் போடும்போது சில நபர்கள் பார்க்குறேன், இவங்கெல்லாம் வந்து தலைமையை, ஒரு சிலர், எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், அது சொல்லவும் கூடாது, ஒரு சிலர் என்னன்னு கேட்டால் காலகாலமாக பேசுகிறவங்களாம் இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறான் அந்த மீடியாலேயே, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே. இவன் கட்சி எப்போ தொடங்கினாலும் அப்போ வந்து பேசுகிறவங்களாம் இருக்கிறான், அவனுக்கு பொறுப்பு கொடுக்கல. ஆனால் திடீர்னு உள்ள நுழைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுக்க பார்க்குறேன். அந்த தலைமை குறித்தோ அல்லது விஜய் குறித்தோ வந்து புகழ்பாடக்கூடிய எங்கள் தலைவர் யார் தெரியுமா, மிகப்பெரிய அறிவு ஞானம் இருக்கு அவருக்கு, அப்படி தானே பேசுகிறானுங்க. இப்போ நாஞ்சில் சம்பத்தே நீங்கள் எடுத்துங்க, போய் சேர்ந்தவன என்ன சொன்னாரு, என்னை கட்டி பிடிச்சிட்டாரு, முதல்ல சொன்னது என்ன அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு, எனக்கு அப்படியே புதுசா பிறந்த மாதிரி இருந்துச்சு, என்ன அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு, நீங்க இருக்கிறீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது, அதனால என்ன அப்படியே தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு அப்படிதான் இருந்துச்சு அவர் சொல்றது கேட்டா. அதாவது அங்கே சேலக்கூடிய எல்லாருமே நான் சொல்கிறேன், நான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே எனக்கு மரியாதை உண்டு. ஆனால் வந்து சேர்ந்தவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பார்வை தான் சரியில்லையோ, இவங்க எல்லாம் வந்து முட்டாளாயிட்ட மாதிரி தோணுது. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு வந்து பெரிய ஊடகவியலாளர், நம்ம பெரிய அறிவு ஜீவி தான். ஆனால் சேர்ந்தவருக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் வந்து அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் உண்மைக்கு வந்து நெருக்கமாக கூட இல்லை, உண்மைக்கு நெருக்கமா இல்லை. இப்போ நான் எப்பவுமே பார்ப்பேன், இது வந்து மேட்ச் ஆகுதா, இது சரியாகுதா. இப்போ பிடிக்கலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 நாள் முன்னாடி சவுக்கு சங்கர் ஒரு கேள்வி கேட்டது சரியான கேள்வி. சவுக்கு சங்கர் மாற்று கருத்து இருந்தால் கூட ஒரு கேள்வி சரியான கேள்வி சவுக்கு சங்கர் கேட்டேன். ஏன் உங்களுக்காக ஊரே பேசிட்டு இருக்குது, நீங்கள் ஒரு வார்த்தை கூட பிஜேபி பற்றி நீங்கள் பேசவே மாட்டீங்களா? உங்களுக்காக ஊரே பேசிட்டு இருக்கியா, எப்பயாவது வாயை தொடங்கியா, இதுக்காவது கரெக்டாக தப்பா? அது நியாயமானது. நீ என்ன செய்யணும் இந்த நேரத்தில் கேட்டால், பிஜேபி வந்து கேட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கை. இப்போ சென்சார் போர்டு வந்து சண்டை போர்டு ஊருக்கே தெரியும், ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போய் உட்காந்து டிஎம்கே சொல்லிட்டு கிடக்குறான், யாராவது நம்புவாங்களாம்மா? அப்போ அந்த இடத்துல எப்படி சொல்ல முடியும்? எல்லாருமே சரி, குறிப்பிட்ட வந்து ஒரு 4ஆம் தர மனிதர் யாரோ ஒருத்தர் போய் டிவிக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அவரே வழியை போய் பேசுகிறாரு அப்படின்னு பரவாயில்ல, முக்கியமான நபர்களே பேசுகிறாங்க. என்னங்க இந்த மாதிரி வந்து அது உடனே டக்குன்னு ஒத்துக்க முடியல. ஒத்துக்க முடியுன்னா இல்லை எனக்கு பெரிய சொல்கிறாங்க, இந்த ஷபீர்னு ஒரு ஊடகவியலாளர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு என்ன வந்து சென்சார் போர்டு வந்து சண்டை பண்ணுறதுன்னு இருந்தால் அது டக்குன்னு ஆமான்னு அந்த ஒரு நியாயத்தை சொல்லலை. இவங்கெல்லாம் ஒரு பத்திரிகையாளர் வேறு சொல்கிறாங்க, ஒரு நியாயத்தை சொல்லலை, ஆமாங்க அப்படின்னா. ஆனால் அப்போ சொன்னா ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸ் இருக்கலாம், ஒரு வேலை திமுக அரசு இருக்கலாம், அவங்களுக்கே சிக்கலாயிட்டு அந்த படத்தை வந்து எத்தனை துண்டு போட்டாங்கன்னு தெரியும். பராசக்தி அப்படியே கந்தல குளமா வந்து இருக்காது என்ன. ஆனால் அவர் வந்து ஜனநாயகம் வராமல் இருக்கிறதுக்கு டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரும், அடுத்தது வந்து ரெட் ஜெயண்ட், இவங்கெல்லாம் இருக்கலாம். சொல்றது ஏதாவது கொஞ்சமாச்சும் வந்து ஒரு விவசாயம் ஆகுமா, நியாயமா ஒரு இந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. என்னன்னா சென்சார் போர்டு சண்டை மாட்டோம்,
அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு முடக்கடி பண்ணுறது எல்லாமே வந்து முடக்கம் பண்ணுறது அவங்க தான் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்கள எதிர்த்து தான் நீங்கள் வந்து கேஸை போடுறீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த வந்து வழக்கறிஞர் தான் அப்பியர் ஆகிறாரு. இவ்வளோ நடக்கும்போது இப்போ இந்த இடத்துல நீங்கள் டிஎம்கேன்னு சொல்றீங்களா, அப்போ தான் உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா வேஷம் கலையுது. கண்டிப்பா சார். அப்போ உங்களுக்கு எந்த பார்வையுமே இல்லை உங்களுக்கு. திமுக எதிர்ப்பு பார்வை இருக்கு உங்களுக்கு. வேற யாரும் நமக்கு போட்டியா வந்துடக்கூடாது. இப்போ சீமான் மீது என்ன கோவம்? சீமான் வந்து பெருவாரியான வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து இந்த இளைஞர்கள் வாக்கு அப்படியே நிக்குது, போகல, மாறல. சீமான் கிட்டே அப்படியே நிக்குது. ஆனா மாறிதான் தெரிஞ்சிருக்கும்ல. என்ன நீங்க காட்டுவீங்கல்ல, துண்டு போட்டு காட்டிட மாட்டாங்களா? இவங்க எல்லாம் வந்து டிவிக்கல வர ஒருத்தர் காட்ட சொல்லுங்க. என்டிகள் வந்து பிரிஞ்சு வந்து டிவிக்கல இணைஞ்சாங்க இல்லையா? இது வரைக்கும் யார் யாரையோ காட்டுறீங்க நீங்க. டிஎம்கேலேருந்தே வரல, அது வேற விஷயம், சரிங்களா? இங்க வர்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவன் முட்டி சத்துவன் மூளை இல்லாதவன் தான் வந்து உண்மையா இல்லையாமோ? இதுல வந்து சேர்றவங்க யாருமா வந்து சேர்றாங்க நீங்களே பாருங்கம்மா. முட்டி சத்துவன் மூளை இல்லாதவன் இல்லையா, முக்காடு போட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூச்சோட முடியாமல் தளர்றவன் இப்படி தானே இருக்கிறாருங்க. யாராவது தெளிவாக ஸ்ட்ராங்கான ஆள், மிகப்பெரிய ஓட் பேங்க் வச்சிருக்கோம் இடம் வந்தானா, ஒரே ஒரு நடிகர் நடிகர் நானும் தினம் அழுதுகிட்டே இருந்தேன். யாரும் நடிகர் செத்துறாங்க. ஒருத்தன் வந்தான் தாடி பாலாஜி, அவனையும் துரத்தி விட்டானுங்க. யாரும் நடிகர் வந்துட்டாமே, யாரும் நடிகர் வந்துட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வந்த நடிகர் ஒரு துணை நடிகர் இருக்கட்டும், பரவாயில்ல. அவர் கூட என்ன சொல்றாருன்னா, எனக்கு சித்தப்பா மாதிரி செங்கோட்டையன்றார். அப்போ செங்கோட்டையனுக்காக தான் அவர் போயிருக்கிறாரு, அவருடைய ஆதரவாளர். இப்போ புரியுதுங்களா? இவங்களுக்கு யாரும் வந்து சேரவும் இல்லை, கூட்டணிக்கு யாரும் இல்லை, அரசியலில் ஒரு அனாதையை தான் வந்து விஜய் இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சிருக்க இந்த தேர்தலில் விஜயோட கதை முடிஞ்சிடும். சார், இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீங்கள் டிவிக்கு மேலே வைக்கிறீங்களா சார்? அப்போ நியாயமாக பார்த்தீங்கன்னா ஊடகம் நடத்த வேண்டிய தலைப்பு டிவிக்கே இந்த தேர்தலில் சாதிக்குமா சறுக்குமான்னு நடக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் ஏன் நாம் தமிழர் சாதிக்குமா சறுக்குமா? அதுதான், இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் சொன்ன தலைப்பு வந்துடும். ஆனால் அதுதான் நான் சொல்கிறேன்ல. இப்போது இவங்களுக்கு இது பாருங்கள், ஊடகம் கூட என்ன நினைக்குதுன்னா, இந்த இடத்துல நான் நேர்மையாக பதில் சொல்கிறேன், ரொம்ப நேர்மையாக பதில் சொல்கிறேன். இன்னைக்கு இணைய வலிமை யாருக்கு இருக்குது? சீமானவர்களுக்கு. சீமானத்தோட யாருக்கு கிடையாது. ஏன்னா இணைய வலிமை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு டேட்டுக்கு அவங்க வந்து காசு வாங்கி வேலை செய்கிறானுங்க. இந்த டிவிக்கில் இருக்கிற அந்த சேனல்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்து ஆதவர்ஜிலிருந்து காசு போகுது. ஆதவர்ஜிலிருந்து காசு, ஆமாம் ஆதவர்ஜினாக்கிட்ட வந்து காசு போகுது. இந்த ஊடகம் சார்பாக நடத்துகிறானுங்கல்ல, இவங்கெல்லாம் எப்போ வந்தானுங்க? நேற்று வந்தானுங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. காசுக்காக வேலை செய்கிற கூட்டமாக இங்கே இருக்கு இல்லை சார். காசு வாங்காமல் அந்த சேனலில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இந்த பிள்ளைகள் வந்து ஏதோ வந்து அதிலே எவ்வளோ பேர் வந்து வாடகை கொடுக்க முடியாமல் எடிட்டிங் பண்ண முடியும். எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அங்கேருந்து சீமான் வந்து பண்டலாக பணம் அனுப்புகிறாரா? கிடையாது. உணர்வு அடிப்படையில் அங்கே நடக்குது. இணைய வலிமை அப்படி இருக்குது. அதனால தான் இணைய வலிமை அதிகம்னு சொல்கிறேன். நீங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக காட்டலாம். 50 சேனல் இருக்குது, 100 சேனல் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது, எல்லாமே வந்து நாங்கள் வந்து டிவிக்கு சார்பாக வந்து நாங்கள் செயல்படலாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து விட்டமின் வருது, இங்கே கிடையாது. சீமான் சார்பாக நடக்கக்கூடிய எந்த ஊடகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கிடையாது. சரி, இப்போ புதிதாக வந்து இந்த டிவிகேவை சேர்ந்தவர்களும் இந்த திரள் நிதியை மையப்படுத்தி நாம் தமிழர் கட்சியை கொச்சையாக பேசுகிறார்கள் சார். இது முதல்ல இது கிளியர் பண்ணோம். இங்கே நிதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆமாம், நான் இப்போ நிதி இல்லைன்னா என் வண்டி கிளம்பாது. பெட்ரோல்னா கிளம்புமா? இல்லை, எதுவுமே கிளம்பாது. அப்போ ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னா நிதி இல்லாமல் நடத்த முடியாது. அந்த நிதியை எப்படி வந்து ஏற்படுத்திக்கிறாங்கன்றதான் முக்கியம். திரள் நிதின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகாலமாக அப்போ கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் உண்டியல் கொடுக்க, இப்போ யாராவது உண்டியல் கொடுக்குறாங்களாமா? நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு நவீனமயமாயிடுச்சு. இன்னைக்கு உண்டியல், அதுதான் நான் சொல்கிறேன். எல்லாருக்குமே வந்து நிதி இல்லாமல் எதுவும் நடக்காதுன்ற. நான் ஒரு இடத்துக்கு நான் போகணுமா, இந்த ஃபோன் எடுங்க, ரீசார்ஜ் பண்ணணும்னா ஃபோன் ஆஃப் ஆயிரும். இது 600 ரூபா கொடுத்து நான் ரீசார்ஜ், அவ்வளோதான், ஆஃப். அப்படிதான் பணம் இல்லாமல் இங்கே நடக்காது. அதனால இந்த திரள் நிதின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, மிரட்டி பணம் வாங்கினாங்கன்னா, திரள் நிதின்றது ஒரு கட்சி, எல்லா கட்சிக்கும் நிதி இருக்குது. கம்யூனிஸ்ட் சொல்லலையா நாங்கள் வந்து நிதி வாங்கணும்னு சொல்லியா? தேர்தல் செலவினங்களுக்காக நாங்கள் வாங்கணும்னு சொல்லியா? நாங்கள் வாங்கணும் சொல்லியா? அதெல்லாம் எனக்கு நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இவர் கூட்டணி வச்சிருக்கிறாரு அன்புமணி, பழைய பாக்கி கழிக்க தானே வச்சிருக்காரு. பழைய பாக்கி இருக்கு தெரியும்ல, ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வைக்க முடியாமல் போயிடுச்சு. அதில் தான் இந்த கட்சியை 2ஆக உடைஞ்சுது. பாமக 2 ஆனதுக்கு காரணமே அதானே, அங்கே தானே ஆரம்பிக்குது.
ஒரு கட்சி வந்து அதிமுக வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து தேர்தல் செலவினங்களுக்காக வந்து ஒரு தொகையை வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம அந்த கூட்டணி மாற்றி வச்ச விளைவு அதை எப்பயாவது சரி கட்டும் போது இப்போ இந்த தேர்தலில் சரி கட்டி ஆகணுன்றது ஒரு எழுதப்படாத ஒப்பந்தமாக இருந்தது. இப்போ வந்து இவங்க போய் சேர்ந்தாங்க. இதான் உண்மை. அந்த மாதிரி வந்து சீமான் நினச்சிருந்தாருன்னா எத்தனை 500 எத்தனை 1000 கோடி கறந்துருக்க முடியும் இந்த திராவிட கட்சிகளோட சேர்ந்து கூட்டணிச்சு பண்ணிடலாமா? கண்டிப்பா. அப்போ திறன் நிதியை பற்றி சொன்னா, திறன் நிதின்றது மக்கள்கிட்ட வெளிப்படையாக வாங்குறது. டிரான்ஸ்பரண்டாக வாங்கினா தப்பு இல்லை, ரகசியமா வாங்கினா பிரச்சனை. சரிப்பா, அதே போல நாம் தமிழர் கட்சிக்காரங்க டிவிகேக்கு எப்படி செலவு பண்றதுக்கு பணம் வருதுன்றத பேச ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் சார்? என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க சார்? எங்க தலைவர் உழைச்சி எங்க தலைவர் சினிமாவில் எவ்வளவு சம்பாரிச்சாரு அப்படியே கொட்டுறாருன்னு 10 பைசா எடுக்கல இது வரைக்கும். எது விஜய் இது வரைக்கும் 10 பைசா எடுக்கல. 10 பைசா எடுக்கல. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? 10 பைசா இது வரைக்கும் எடுக்கல. ஃபுல்லா ஆதவ அர்ஜுன். ஆனா ஆமா, இப்போ என்ன ஆதவ அர்ஜுனால இன்னும் பல அர்ஜுனாலாம் இருக்கிறான். அதுல ஆதவ அர்ஜுனா இருக்கிறான், அதாண்டி இன்னும் பல அர்ஜுனாக்கள் இருக்கிறாங்க. மெயின் ஆதவ அர்ஜுனா வச்சுங்க. இன்னும் பல பேர் வந்து பணம் வராமலாம் இல்லை. ஆனால் விஜய் 10 காசு எடுக்கல. ஆனால் என்ன சொல்லுவாங்க? எங்கள் தலைவர் சினிமாவில் நடித்தார், அந்த பணத்தை தான் கொண்டு வந்து போடுறாருன்னு மக்களுக்கு சேவை செய்ய. அதெல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பணம் முதலைகள் கிட்ட இருந்து பணம் வருது. அங்கே எல்லாத்திலும் அங்கே தானே இருக்கிறான். அப்போ பணத்துக்கு என்னவா குறை? கல்வி கொள்ளை, சாராய கொள்ளை, சினிமா கொள்ளையிலேருந்து ஆரம்பிச்சுங்க. இது சினிமா கொள்ளைக்காரன் எதுவும் எடுக்க போகிறதில்ல, 10 காசு எடுக்க போகிறதில்ல. விஜய் தான் நான் சொல்கிறேன். சினிமா கொள்ளை வெளிப்படையாக தைரியமாக பேசணும். விஜய் வந்து 10 காசு இல்லை, சினிமா கொள்ளைக்காரன் வராது. சாராய கொள்ளை யாரு? புசி ஆனந்த். லாட்ரி கொள்ளை யாரு? கல்வி கொள்ளை யாரு? மரியம். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி பல கொள்ளைக்காரங்க இருக்கிறானுங்க. அவனுக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி தான் இவங்க விஜய் எல்லாம் 10 காசு எடுக்கவே இல்லை. தலைவா நீ எடுக்காத தலைவான்னு வாங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் தலைவா, நீ எடுக்காத, நீ உங்க கையில். அவன் எடுக்க மாட்டான், அது வேற விஷயம். இது நீ எடுக்காத, நாங்கள் பார்த்துக்கிறோம். சரி, இப்போ இறுதியா என்ன சொல்றீங்க? தாண்டி இன்னும் பார்த்து பயப்படுறாங்க. அப்படி இல்லைம்மா, நாம் தமிழர் கட்சியை நான் கரெக்டாக சொல்லணும். ஏன்னா பார்வையாளர் கரெக்டாக சொல்லணும். சீமானை பார்த்து பயப்படுறாங்கன்றது கிடையாது. புரியுது சொல்றது? சீமான் வந்து அந்த இளைஞர்கள் வந்து ஒரு நெருடலாக இருக்கிறாங்க. அங்கேருந்து கிளம்பி வரல, எதிர்பார்த்தது. ஓ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஒரு வார்த்தை வருது. யார்கிட்ட வந்து வருது? விசிகால இருக்கிற இளைஞர்கள், விசிகால இருக்கிற தொண்டர்கள் விசிகாக்கு வாக்களிக்க மாட்டாங்க, டிவிகேக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறான். சொல்கிறது யாரு? ஆதவ. அதே எண்ணம் தானே இங்கேயும் இருக்கும். விசிக்காகவே சொல்கிறேன். அதுவும் நீ அந்த கட்சியில் இருந்து கொஞ்ச நாள் குப்பை கொட்டியிருக்கான் இல்லையா? 1 வருஷமா 6 மாசமா இருந்தால அங்கே இருந்தே நீ அந்த வார்த்தை சொல்கிற. அப்போ அந்த எண்ணம் தானே இங்கேயும் இருக்கும். வாக்களிப்பாங்க. அந்த வாக்களிப்பாங்கன்றது அந்த சமிக்கை வந்து இங்கே எதுவும் நடக்கலை. இங்கே இருக்கிறவங்களாம் அடின்னு அடிக்கிறாங்கல்ல. சீமான் இன்னும் சிக்னல் கொடுத்தா அவ்வளோதான். அதுவும் இளைஞர்கள் தான் அதிகமாக பேசுகிறாங்க. ஏன்னா இங்கே ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இளைஞர்கள். இப்போ என்கிட்டே சொன்னாங்க சில பேர், விஜய் கட்சி தொடங்கினாக்கா சீமான் கூட அருங்காலியாயிடும். நான் சொன்னேன் அது நடக்காது. வேணா சொல்லலாம், ஒரு 10% வந்து அந்த ஊசலாட்டத்தில் இருக்கிறவங்க சில பேர் அப்படி தான் நம்ம போனாங்க. போய் ஒன்று வேல்முருகன் போய் ஐக்கியமானாங்க. திரும்ப அவங்களும் டிவி கேள்வி போயிட்டாங்க. அது அப்புறம் பேசுவோம் சரிங்களா? இப்படி வேல்முருகன்ட்ட போனாங்க. வேற யாரும் அதிகமாக இங்கேருந்து போனவங்க வந்து வேல்முருகன்ட்ட போனாங்க. நீக்கப்பட்ட ஒரு பாசறையிலேருந்து போனவங்களாம் வேல்முருகன்ட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் நட்பு சக்தினதும் ஒருத்தர் வந்து எந்த பக்கம் போகிறது தெரியாமல் இப்போ நேராக அவர் டிவி கேட்டு போயிட்டாரு. யாரு? ஜெகதீஷ போனேன், உங்களுக்கு தெரியும். ஆமாம் சார். ஏன்னா அவரு வேல்முருகன் சொல்றாரு நட்பு சக்தின்றார். இவரை நம்பி வந்தா இவர் நட்பு சக்தின்றாரு. அப்போ இனிமேல் நம்ம வந்து இங்கே இனிமேல் இருக்கிறது பயணம் சொல்லிட்டு அவங்க டிவி கேட்க போயிட்டாங்க. இப்போ என்ன அறியப்படுதுன்னா, இவங்க ஏதோ ஒரு போட்டி குழு மாதிரி ஏதாவது கேட்டால் வந்து என்டிகேக்கு போட்டியாக வந்து டிவிகேன்ற மாதிரி அதில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. டிவிகேல இருக்கிறவங்க நினைக்கிறாங்க. இவங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கவே ஆரம்பிக்கல. சீமான் வந்து முழுமையாக சிக்னல் கொடுத்தாங்கன்னா இன்னும் தோச்சி எடுத்துருவாங்க. நேற்று பேசினதுக்கு மேடையில் ஒருத்தவங்க பேசினால தற்கொலை. ஆனால் சீமான் வந்து சிக்னல் வரல. இதுதான் உண்மை. அவனை தொட வேணாம், விட்டுருங்க. நாஞ்சில் சமத்து சொன்னார் பாருங்க, வயசான காலத்தை கடைசி காலம் விட்டு தொலைங்க எப்படி அப்படி அந்த மாதிரி ஒன்று அவனை விட்டுருங்கப்பா, அவனை எதுவும் தொடாதீங்கன்னு. ஏன்னா அடிக்க ஆரம்பிச்சா தர மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆதவ ஒரிஜினா கூட இருக்கிற நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமான் இருக்கிற இளைஞர்கள் அப்படியே பரண்டு வந்து. ஆனால் நான் இப்போ பார்க்குறேன் வந்து சீமானுக்கு கூடுற கூட்டம் இதை விட அதிகமாக இருக்குது. உண்மையா இல்லையா? நீங்கள் எடுத்து பாருங்க.
இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டத்தை விட இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ எந்த வகையிலையும் வந்து விஜயோட அரசியல் வந்து கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய சீமான்கிட்ட இருக்கிற கூட்டத்தை வந்து எதுவும் கலைக்கலை. வேணா ஒன்று இப்படி எடுத்துக்கலாம். இவன் தொடங்காமல் இருந்திருந்தானா, கமலஹாசன் தொடங்காமல் இருந்திருந்தா, விஜய் கட்சி தொடங்காமல் இருந்தாக்கா சீமானுக்கு வந்து இன்னைக்கு 2 தான் இருந்திருக்கும். திராவிடம் விசஸ் தமிழ் தேசியம், திராவிடம் தமிழ் தேசியம், ஆளுங்கட்சி எதிர்கட்சி இப்படி இருந்திருக்கும். இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சி இப்படி இருந்திருக்கும். இதை நாசமாக்கிறதுக்கு தான் இவனுக்கு வர்றது. அதனால தான் சொல்கிறேன், இந்த முறை வாங்குற அடி, விஜய் வாங்குற அடி, சீமான் சொன்ன வார்த்தை தான் நான் சொல்கிறேங்க. இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி இனி எவனுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகனுக்கு எவனுக்கும் கட்சி தொடங்கணுன்ற ஆசையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன வார்த்தையாரு இது சீமான் சொன்னது. இப்போ நம்ம இப்படி சொல்லணும், இந்த விஜய் வாங்குற அடி இனி தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே வரக்கூடாது, அப்படி இருக்கணும். ஏன்னா அவங்க நினச்சது நடக்கலை. இது உண்மை. சீமான் கட்சி கலைஞ்சிரும், அதில் இருக்கிற ரசிகர்கள்லாம் வந்து இங்கே வந்துடுவாங்க, அது நடக்கலை. அது அப்படி தான் இருக்குது. அது இந்த தேர்தலும் தெரிய போகுது. எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் வந்து கூட்டணிக்கு யாரும் தயாராக இல்லை. அதுவே மிகப்பெரிய அவங்க எதிர்பார்த்தது நடக்கல. கண்டிப்பாக சார். விஜயோட அந்த அறைகோலை யாரும் ஏற்றுக்கவே இல்லை. இருந்த பாட்டாளி மக்களுக்கு வரும் என்கிட்ட சொல்லியிருந்தார் யார், ஜான். அன்புமணி எங்ககிட்ட தான் வந்துடுவார். முதல்ல விசிகா சொன்னாங்க, இவன் வந்து ஆதவர்ஜனா விசிகா கூப்பிட்டு வந்துடுவாங்க. அது நடக்கலை. அடுத்த எதிர்பார்ப்பு அன்புமணி வந்துடுவாருன்னு. ஏன்னா இவர் தான் வந்து இந்த மாற்றம் முன்னேற்றம்ன்றதெல்லாம் இவர் தான் ஏற்படுத்தி இப்படி பார்த்தார்ல, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு. அது மாற்றம் முன்னேற்றம்ட்டு அவர் அதிமுக போயிட்டார். ஏன்னா வந்து அது வந்து கடனில் இருக்கிறாங்க, கடன் தொகையை அடைக்கிறதுக்காக போயிட்டார் அவர். சரிங்களா? இப்போ பெரியவர் தானே திமுக பக்கம் தான் போவார். அவரும் வந்து விஜய்க்கெல்லாம் போக மாட்டார். ராமதாஸும் விஜய் தலைமையில் போயிட்டு வாய்ப்பே நினச்சி பார்க்க முடியுமா இவங்களுக்கு? வாய்ப்பே இல்லை. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, அவ்வளோதான். சீமான் பாணியில் சொன்ன வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அப்போ வந்து விஜய் வந்து அரசியலில் வந்து எதிர்பார்த்து, இப்போது சீமான் மாதிரி தனித்து போட்டின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கூட்டணிக்கு எதிர்பார்த்து கூட்டணிக்கு ஆசைலாம் பட்டு இப்போ யாருமே வரணும் போது அதுவே செல்வாக்கு குறைவு தானே. அதுவே செல்வாக்கு குறைவு. இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன், இந்த சிபிஐ விசாரணைக்கெல்லாம் உங்களை கூப்பிட்றாங்கல்ல, அதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அசிங்கம் அவமானம் தானே இது. நீங்கள் விசாரணையா இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன செய்யணும், நீங்கள் பெரிய ஆளுமை. இப்போ இங்கே என்ன தமிழ்நாட்டில் வந்து இந்த விசாரணை தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து மீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறேன், அது கூட சொல்லலாம். விஜய் வந்து சிபிஐ கூப்பிட்டாங்க, சாஸ்திரி பவன் போனார், விசாரணைக்கு போனார்னா அப்போ பெரிய கூட்டம் இருக்கும். ஒரு பேர் உங்களை எங்கே வர வைக்கிறாங்க, டெல்லி, இங்கே வந்துட்டு போ. அதுவே அசிங்கம் தானே. பெரிய ஆளுமைன்றது அந்த இடத்துல ஆளுமை குறையுது, அசிங்கம். நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், டெல்லியில் இருக்க சிபிஐ கூப்பிட்டா, எங்கே இருந்தாலும் சிபிஐ ஒன்று தானே, டெல்லியில் கூப்பிட்டாங்கன்னா சொல்கிறேன் நான், இதுவே ஒரு அசிங்கம் தான். கண்டிப்பாக சார். ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய பார்வையில் நான் சொல்கிறேன், விஜய் வந்து அரசியலில் அனாதை. கண்டிப்பாக சார். அரசியல் சார்ந்த பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிங்க.